வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி. மாசி மாதம் 13/12/2024 வியாழக்கிழமை துவங்கி 14/3/2025 வெள்ளிக்கிழமை முடிவடைகிறது. இந்த ஒரு மாத காலத்திற்கான மீனராசி அன்பர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் வந்திருக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு தாய் சுகஸ்தானத்தில் வந்திருக்கிறார். கேது கலத்திரஸ்தானத்திலும் விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி என 3 கிரகங்களும் உங்கள் ராசியில் ராகுவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். மாசி 14ஆம் தேதி புத பகவான் இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசியிலேயே வந்து அமரவிருக்கிறார். இந்த கிரக அமர்வுடன் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலன்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் நிதி வருவாய் சாதாரணமாகவே இருக்கும். உங்கள் லாபஸ்தான அதிபதி சனி விரயஸ்தானத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் செலவுகள் கூடும், வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் செலவுகள் மருத்துவ செலவுகளாகவும் வம்பு வழக்குகளுக்கான செலவுகளாகவோ அரசாங்கத்தில் தண்டம் செலுத்தும் செலவுகளாகவோ அமையக்கூடும். நிதி நிர்வாகத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். நிதி சம்பந்தமான வேலை தொழில் செய்பவர்கள் பணத்தை கையாளும் போது அதிக கவனம் செலுத்துங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கும் சுக்கிரனால் கல்வியில் சிறப்பும் கடிதத்தில் திறமையும் பெறுவீர்கள். வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆடை அலங்கார பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல்ல ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். நல்ல சந்ததிகள் கிடைப்பார்கள். புதிய பதவிகள் கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக அக்கறை செலுத்துங்கள். தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்துங்கள். மருத்துவ செலவுகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்வது நல்லது. உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். சிறிய குழந்தைகள் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு உதவிகரமாக பொருளாதார உதவிகளை செய்வார்கள். கணவன் மனைவியிடையே உறவு நன்றாக இருக்கும். மனைவி அதிக அளவு ஆன்மீகத்தில் கவனத்தை செலுத்துவார்கள். உடன்பிறப்புகள் பல வகையிலும் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சற்று மந்தமான நிலையை சந்திக்கவிருக்கிறீர்கள். லாபம் சுமாராகவே இருக்கும். அரசின் தொந்தரவுகளை சந்திக்கலாம். கோப்புகளில் கவனம் வேண்டும். பணத்தை கையாளும் போதும் மற்றவர்களுக்கு நம்பி பணத்தை கொடுக்கும் போதும் கவனமாக இருங்கள். யாருக்கும் ஜாமீன் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். பயணங்களின் போது கவனமாக இருங்கள். உங்கள் பணம் பொருள் களவு போக வாய்ப்புகள் உள்ளது அல்லது காணாமல் போக வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள். வேலை செய்பவர்கள் இந்த மாதம் இயல்பாகவே தங்கள் வேலைகளை செய்து கொடுப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் கவனச்சிதறல்களை தவிர்த்து விடுவது நல்லது. மேலதிகாரிகளின் சொல் கேட்டு நடப்பது நல்லது. சக ஊழியர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இறுதி ஆண்டு தேர்வு வரவிருப்பதால் கவனத்தை கல்வியின் மேல் செலுத்தி அடுத்த நிலைக்கு நகர்ந்து செல்வார்கள். கலைஞர்கள் என்னதான் கடினமான உழைப்பையும் பங்களிப்பையும் கொடுத்தாலும் படைப்புகள் வெளிவர தாமதமாகும் என்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும். எதிர்காலத்திற்காக சில முயற்சிகளில் இறங்குவீர்கள். புதிய முயற்சிகளில் இறங்கும் போது கவனமுடன் செயல்படுங்கள். அரசியல்வாதிகள் தங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டையும் பயன்படுத்தி அதிகாரமிக்க பதவிகளை பெறுவார்கள். விரய செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கவனமுடன் இருங்கள். உங்களுக்கு வேண்டியவர்கள் உடன் இருப்பவர்கள். இவர்களால் உங்களுக்கு இளைஞர்கள் உருவாகலாம். கவனம் வேண்டும். இந்த மாதத்தில் கோள்களின் நிலை திருப்திகரமாக அமையவில்லை. அதற்காக நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. இது ஒரு எச்சரிக்கையாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவனின் அருளாசி இருந்தால் எந்த துன்பமும் அண்டாது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நம்புங்கள். தொடர்ந்து இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இந்த மாதம் முடிந்தவரை குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்கள் வழிபாடு செய்வது நல்லது. இறைவன் அருள் என்றும் உங்கள் பக்கம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.